தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்க ஒரு ரகசிய ஒரு மருந்துங்க. இதை டெய்லி நைட்டு நம்ம பயன்படுத்தும் போது இரவு நேரத்தில் குடல் பகுதி நமக்கு சுத்தமாகி காலையில் மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனை, உடல்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ தலைமுடி உதறுதல், சருமம் பாதிப்புக்கு உள்ளாகிறது, சரும பிரச்சனைகள். இன்னைக்கு எவ்வளோ பேர் சரும பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கோம். எக்ஸிமா இருக்குது, சொரியாசிஸ் இருக்குது, சாதாரணமாக வரக்கூடிய தேமல் பிரச்சனை, அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒவ்வாமை, ரேஷஸ் இந்த மாதிரியான சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக டெய்லி நைட்டு நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ இரவு நீங்கள் உணவுலாம் முடித்த பிறகு இரவு உணவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த பானம், இந்த ட்ரிங்கை நம்ம நரம்புகள் ரொம்ப வீக்கான மாதிரி, கைகளில் நடுக்கம் ஏற்படுறது, நடக்கும்போது மூட்டுக்களில் வலி ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போது அந்த நரம்புகளும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூட்டுக்களும் வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் நைட்டு சிம்பிளாக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்களேன், நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்க ஒரு ரகசிய ஒரு மருந்துங்க. இதை டெய்லி நைட்டு நம்ம பயன்படுத்தும் போது இரவு நேரத்தில் குடல் பகுதி நமக்கு சுத்தமாகி காலையில் மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்காதுங்க. உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ தலைமுடி உதறுதல், சருமம் பாதிப்புக்கு உள்ளாகிறது, சரும பிரச்சனைகள். இன்றைக்கி எவ்வளோ பேர் சரும பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கோம். எக்ஸிமா இருக்குது, சொரியாசிஸ் இருக்குது, சாதாரணமாக வரக்கூடிய தேமல் பிரச்சனை, அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒவ்வாமை, ரேஷஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக டெய்லி நைட்டு நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ இரவு நீங்கள் உணவுலாம் முடித்த பிறகு இரவு உணவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த பானம், இந்த ட்ரிங்கை நம்ம குடிக்கலாம். ஸோ இப்படி குடிக்கும்போது குடல் பகுதி நல்லாவே நமக்கு சுத்தமாகும். நிறைய பேருக்கு காலையில் எனக்கு மோஷனே போகாதுங்க, மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். 2 நாளுக்கு ஒரு முறையோ 3 நாட்களுக்கு ஒரு முறையோ நான் மோஷன் போகிற மாதிரி இருக்குது. இதனாலேயே எனக்கு பசி எடுக்கலை, பேசும்போது ஒரு பேட் ஸ்மெல் வருது, தலைமுடி அதிகமாக உதிருது, இதனால் டென்ஷனோ டிப்ரெஷனோ அதிகமாக வருது, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதாவது நரம்புகள் ரொம்ப வீக்கான மாதிரி, கைகளில் நடுக்கம் ஏற்படுறது, நடக்கும்போது மூட்டுக்களில் வலி ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போது அந்த நரம்புகளும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூட்டுக்களும் வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் நைட்டு சிம்பிளாக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்களேன், நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா துத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை, அதிபலான்னு சொல்லுவோம், அதாவது உடலோட உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. ஒரு சிலருக்கு மோஷன் போகும்போதே ரொம்ப ட்ரையாக இருக்குங்க, ட்ரை ஸ்டூல்ஸ் நான் பாஸ் பண்ணும்போது ஒரு ஃபிஷர் ஏற்படுது, அந்த இடத்துல ஆசன வாயில் ஒரு வெடிப்பு ஏற்படுது, வறண்ட மலம் எனக்கு வெளியேற்றும் பொழுது இந்த மாதிரி ஃபிஷர் ஏற்படுது, இரத்த கசிவு, சம்டைம்ஸ் ப்ளீடிங்கும் ஒரு சிலருக்கு ஏற்படுது. இந்த ப்ளீடிங், இரத்த கசிவு தொடர்ந்து இருக்கிறதுனால ஆசனவாய் பகுதியில் ஒரு வீக்கம் மாதிரி ஏற்பட்டு அதுவே பைல்ஸாக மாறிடுது இல்லையா? ஸோ இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னலாக எனக்கு ஒரு ஸ்கின் டேக் க்ரோத்தே எனக்கு தெரியுது. இது எல்லாம் நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ ஆசனவாய் பகுதியில் உள் மூலமோ இல்லை வெளி மூலமோ இல்லை தசையோட கொஞ்சமாக வளர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு உடலில் இந்த மாதிரியான உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். இதற்கான முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த துத்தி இலை பொடி. நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ துத்தி இலை பொடி அவ்வளோ முக்கியமானது. ஸோ உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த துத்தி இலை பொடி பயன்படுதுங்க. இதனுடைய நம்ம வேறு என்ன பொடி நமக்கு தேவைப்படுதுன்னா வல்லாரை. ஸோ வல்லாரை அப்படின்னு சொல்கிறது நல்ல ரிச் ஃபைபர். உடலில் உஷ்ணத்தை குறைப்பதற்கு வல்லாரை ரொம்ப முக்கியம். துத்தி இலை பொடி, வல்லாரை இலை பொடி, கடுக்காய் பொடி. ஸோ கடுக்காய் அப்படின்னு சொல்லும்போதே நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ நல்ல ஈஸியாக மோஷன் போகிறதுக்கு உங்களுக்கு கடுக்காய் பயன்படுது.
அதே மாதிரி நிலாவாரை பொடி, நிலாவாரியும் நல்ல ஒரு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் புண்களை ஆற்றவும் நமக்கு பயன்படுது. இது எல்லாமே சம அளவு. இப்போ இது எல்லாமே நீங்கள் ஒரு 50 கிராம் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 25 கிராம் ஏலக்காய் நல்லா பொடி செய்து இதனோட மிக்ஸ் பண்ணிக்கணும். 25 கிராம் ஏலக்காய். ஸோ ஏலக்காய் அப்படின்னு சொல்கிறது எதற்காகங்க? நம்ம வயிறு சுத்தமாகிறதுக்கு. நம்ம பேசும்போது நிறைய பேர் பேட் ஸ்மெல் வருதுங்க, வாயில் அல்சர் வந்த மாதிரி இருக்குது, என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு நீங்கள் தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா அதை சரி செய்கிறதுக்கும் வயிறு புண்களை ஆற்றுவதற்கும் பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கும் ஏலக்காய் மிக சிறந்தது. அப்போது இது எல்லாத்தோடையும் பாதி அளவாக நம்ம ஏலக்காய் பொடி செய்து இந்த பொடியோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. ரெகுலராக இந்த பொடியை நைட்டு சாப்பிட்டுக்கிட்டே வாங்களேன். நம்ம உடல்ல என்ன நடக்கும் அப்படின்னா கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். மேக்சிமம் 3ஆவது நாள் உங்களுக்கு 100% ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 3ஆவது நாள்லாம் நீங்கள் இதை பயன்படுத்தும் போதே நல்ல ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்குது, வலி இருக்குது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்றவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஒருவேளை உங்களுக்கு சுகரோ பிபியோ இருந்துச்சுனாலும் அதற்குமே இந்த பொடியை எடுத்துக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், ஸோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும் இந்த பொடியை நீங்கள் இரவு நேரத்தில் இந்த பானத்தை குடிக்கலாம். இது எப்படிங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சூடாக இருக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு 3/4 டீஸ்பூன், அரையிலிருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கலந்துடணும். கிட்டத்தட்ட ஒரு 4லிருந்து 5 கிராம் இந்த பொடியை எடுக்கணுங்க. எடுத்து இதை வெந்நீரில் கலந்து குடிக்கணும். ஸோ நைட்டே குடிக்கிறதுனால ரொம்ப லூஸ் மோஷன் ஆகுமா? அப்படி கிடையாது. ஸோ இரவு நேரத்தில் வயிறு பகுதி நல்லா செரிமானம் ஆகிறதுக்கும், இரவு சரியாக தூக்கம் வராமல் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இரவு நேரத்தில் வெந்நீரில் கலந்து இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுங்க. அப்போது குடல் பகுதி சுத்தமாகிறதுக்கும் சரி, முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? வாதம். ஸோ அதிகமான அந்த வாதம் நமக்கு குறையிறதுக்கு இது பயன்படுது. ஸோ வாதம் குறைந்தாலே உடலில் பாதி பிரச்சனை நமக்கு குணமாயிடும். ஸோ ஷோல்டர் ஜாயிண்டில் இருக்கிற பெயினாக இருக்கட்டும், இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பெயின், மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலி, இது எல்லாமே குறையிறதுக்கும் வாதம் குறையிறதுக்கும் இந்த மூலிகை பொடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வயிறு பகுதியில் கழிவுகள் சேர்ந்து தான் உடல் நலனில் அவ்வளோ பாதிப்புகள் இருக்குது. ஸோ அது சரியாகணும்னா தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு உடல் நலம் தொடர்பாக இல்லை மலச்சிக்கல் இருக்குது, இல்லை கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.